அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 26, 2025, ஆடி 10ஆம் நாள் சனிக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். மனம் தளராமல் முயற்சி செய்யுங்கள், வென்ற பின் அனைத்தும் மாறும். ஒதுக்கி சென்றவர்கள் தேடி வருவார்கள், குறை சொன்ன வாய்கள் நிறைகள் சொல்லும். உலகமே நம்மை உதாரணமாக்கும், நாம் செய்யும் முயற்சியே நமக்கு வெற்றி தரும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும். நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும்.
இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம நேற்றைக்கு நம்ம சாணக்கிய நீதி அப்படிங்கிற ஒரு புத்தக ரிவ்யூ பார்த்துக்கிட்டு வந்தோம். அதில் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம். இருந்தாலும் கடைசியாக ஒரு ஆடியோவை போட்டு அதுக்கு நேரம் இல்லாமல் நம்ம நாளை தொடரலாம் அப்படின்னு நேற்றைக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஆடியோவிலிருந்தே தொடங்கலாம். கிட்டத்தட்ட அது 4வது பாகமாகத்தான் நேற்று வெளியானது. அதாவது நம்ம கேட்க போகிற அந்த கண்டென்ட்டானது அதில் 3வதாக இருக்கும். சமூகம் அப்படிங்கிறது அது நேற்றுக்கே நம்ம ஒரு முறை ஒளிபரப்பிட்டோம். இருப்பினும் இப்போ நான் அதை ஒரு முறை கேட்டு நீங்களும் ஒரு முறை கேட்கும் பொழுது அது நினைவுக்கு வரும். இப்போ வாங்க அந்த 3வது ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். இப்போ அடுத்தது சமூகம் அப்படின்ற பகுதியில சாணக்கியர் சொன்ன சில கருத்துக்கள். 1. இனிக்க இனிக்க பேசுபவனை நம்பாதே, அவன் உள்ளத்தில் நஞ்சு காத்திருக்கும். சில பேர் ஒரு தப்பான விஷயத்த சொல்றத நான் அடிக்கடி கேட்டிருக்கேன். எப்பவும் ஒண்ணு போல நடக்கணும், அவன் தான் நல்லவன்னு சொல்லுவாங்க. ஆனா அது முழுக்க முழுக்க தவறான கருத்துங்க. அது பிராக்டிக்கலா பாசிபிளும் இல்ல. உண்மையா இருக்கிற ஒருத்தங்க எல்லா உணர்வையும் சேர்த்துதான் வெளிக்காட்டுவாங்க. கோவம் வந்தா கோவப்படுவாங்க, சந்தோஷம்னா சந்தோஷத்தை காட்டுவாங்க, பொறாமை இருந்ததுன்னா கூட லைட்டா மூஞ்சில காட்டி கொடுத்துருவாங்க. இது எல்லாமே சேர்ந்ததுதான் அவங்கங்கிறது உங்களுக்கு அவங்கள பார்த்தாலே புரிஞ்சிரும். ஆனா இதுக்கு நேர்மாறா என்ன நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இனிக்க இனிக்க ஒருத்தங்க பேசினாங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு உங்ககிட்ட பழகணுங்கிற தேவை இருக்கிறதுனால எல்லாத்தையும் சகிச்சு அவங்க போயிட்டு இருக்காங்க, அல்லது உள்ளுக்குள்ள நஞ்ச வச்சு காத்திருப்பாங்க, நேரம் வரும்போது வெளிப்படுத்துவாங்க. அவங்க நல்லவங்க கிடையாதுன்னு சாணக்கியர் சொல்லுவாரு. அடுத்து 2வது, குடும்பத்தினரோடு அதிக பற்றுதலோடு இருப்பவன் அந்த குடும்பத்தாலேயே வேதனைக்குள்ளாக்கப்படுவான். நீங்க ஏற்கனவே உங்க குடும்பத்து மேல ரொம்ப அஃபெக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு உங்களுக்கு இதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, விட்டேத்தியா இருக்கிறவங்கள கூட விட்டுருவாங்க. ஆனா யார் ஒருத்தர் ரொம்ப அஃபெக்ஷனோட பார்த்து பார்த்து ஒன்னொன்னையும் பண்றாங்களோ அவங்கள வச்சு செஞ்சிருவாங்க. இதனால எப்பவுமே தாயானாலும் பிள்ளையானாலும் ஒரு லிமிட்டுக்கு இருக்கிறது நல்லதுன்னு சாணக்கியர் சொல்லுவாரு. மீறி பாசமா இருந்தாலும் கூட அதை நிரூபிக்கிறதுக்குன்னு எதுவும் செய்யாம இருங்கன்றது அவர் கருத்து. ஏன்னா சூழ்நிலையால சில நேரங்கள்ல அன்பை வெளிக்காட்ட முடியலனா கூட இத்தனை நாள் நீங்க செஞ்சதுக்கான மரியாதையும் உங்களுக்கு கிடைக்காது. அடுத்து 3வது, வேலைக்காரனை வேலையில் அறிந்து கொள், உறவுக்காரனை துன்பத்தில் அறிந்து கொள், மனைவியை நஷ்டத்தில் அறிந்து கொள். இது கூட ஈஸியா புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட எம்ப்ளாயிஸா இருக்கிறவங்க எவ்வளவு உண்மையா இருக்காங்க அப்படிங்கறத நீங்க இல்லாதப்போ அவங்க எப்படி வேலை பாக்குறாங்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம்.
உங்க உறவுக்காரர்கள், உங்க நண்பர்கள் எந்த அளவுக்கு உங்ககிட்ட உண்மையா இருக்கிறாங்க அப்படிங்கறத உங்களுடைய துன்ப காலத்துல தெரிஞ்சுக்கலாம். உங்க மனைவி அல்லது கணவன் உங்ககிட்ட எவ்வளவு நேர்மையா இருக்கிறாங்க அப்படிங்கறத பண விஷயத்துல கஷ்டப்படும் போது அல்லது நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். ஒரு இடத்துல சாணக்கியர் சொல்லியிருப்பாரு, மனைவி சம்பாதிக்கிறீங்களா, உங்களுக்குன்னு ஒரு சிறு தொகையாவது எடுத்து சேர்த்து வைங்க. கணவன் சம்பாதிக்கிறீங்களா, உங்களுக்குன்னு சிறு தொகையாவது எடுத்து சேர்த்து வைங்கன்னு. ஒரு மனுஷனுக்கு 2 சைடு இருக்கு, எமோஷனல், பிராக்டிக்கல். சாணக்கியரோட எல்லா அட்வைஸுமே பிராக்டிக்கலா தான் இருக்கும். எமோஷன், உணர்வு அப்படின்றது ஒரு மனிதனை எங்கெல்லாம் அடிமையாக்குங்கிறத தெரிஞ்சு அந்த இடத்துக்கெல்லாம் அறிவுரையா அவர் எழுதி வச்சிருப்பாரு. அதுக்கு இந்த அறிவுரையே ஒரு சான்றுதான். நன்றி. தொடர்ந்து நம்ம இன்னைக்கு கேட்ட அந்த ஆடியோ அப்படிங்கிறது சாணக்கியர் என்ன சொல்கிறாரு, சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட குடும்பத்தோடையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். நம்மளோட சமூகம்னா அதுதான், நம்மளோடு பயணிக்கக்கூடிய நம்மளுடைய சமுதாயம் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த சமூகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முதல் புள்ளியாக அவர் சொல்கிறது அப்படின்னு இந்த இனிக்க பேசுபவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். சில பேர் இனிமையாக எப்பொழுதுமே பேசுவாங்க, அவங்கள விட்டுடலாம். சில பேர் நமக்கு நன்றாக தெரியும் அவர்கள் நடிக்கிறார்கள், எது செய்தாலும் இனிப்பாக அவர்கள் செய்வது போல காட்டிக்கொள்வார்கள். அதாவது ஒரு நபர் தவறு செய்தால் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வது போல காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அவர்களை பற்றி நமக்கே நன்கு தெரியும், புறம் முதுகிட்டு பேசுவார்கள். அவங்க போனதுக்கப்புறம், நம்ம போனதுக்கப்புறம் நம்மளை குறை சொல்லக்கூடியவர்கள். ஆனால் நேரில் பார்க்கும்போது அப்படி ஒரு இனிக்க பேசுவாங்க. ஸோ எப்போதும் ஒன்று போல இருப்பவர்கள் அப்படின்னு ஒரு அழுத்தி சொன்னாங்க. அந்த இடத்துல நான் மீண்டும் உங்களுக்கு புரிய வைக்க நினைப்பது என்னவெனில், எப்பொழுதும் ஒன்று போல நடப்பவர்கள் அப்படிங்கிறது சிலர் இனிமையானவர்கள் இருப்பாங்க. சில பல குருமார்கள், சில பல அன்பு நிறைந்தவர்கள்லாம் எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் ஏற்றுக்குருவாங்க, சரின்னு கடந்துடுவாங்க, யாரையும் எங்கேயும் குறை சொல்ல மாட்டார்கள். ஆனால் சிலர் தவறே நடந்தால் கூட தான் எப்பொழுதுமே இனிமையானவர் தான் என்பது போல் காட்டிக்கொள்வார்கள். காட்டிக்கொண்டு பிறகு அதை அந்த நபர் அங்கிருந்து அகன்ற பிறகு அவர்கள் கூறிக்கொண்டிருப்பார்கள். ஸோ இவங்களை நம்பாத. எப்பொழுதும் அதாவது சிரிப்புக்கு பின்னாடி நஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நாம் நிறைய நபர்களை பார்த்துருப்போம், நிறைய நபர்கள் நினைவுக்கு போயிருப்பாங்க. அவர்களையெல்லாம் நாம் சற்று ஒதுக்கி வைத்து நம்ம வாழ பழகணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த முதல் குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டு, இரண்டாவது குறிப்பு, குடும்பத்தினரோடு அதிக பற்றோடு உள்ளவன் வேதனைக்கு உள்ளாவான். இதையே அந்த சகோதரி சொல்லும்போது சொன்னாங்க, இது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க, ஸோ நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க, அதனால் இதுக்கு அவ்வளோ ஒன்றும் பதில் சொல்ல தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்குமே குடும்பத்தினரோடு இல்லை, நீங்கள் உங்களுடைய நட்பு வட்டத்திலே ஆகட்டும், உங்களுடைய சமூக வட்டத்தில் ஆகட்டும், யார் ஒருத்தர் ரொம்ப பிணைப்பாக இருக்கிறாங்களோ அவர்களையே இந்த உலகம், இந்த சமூகம், இந்த குடும்பம் அப்படிங்கிறது போட்டு பார்த்துட்டோம். அவங்களையே எதுக்காக இருந்தாலும் அவங்க தான். உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் குடும்பத்தில் நல்ல பற்றோடு உள்ளவர்கள் அப்படின்னு வைத்துக்கொள்வோம். உங்கள் குடும்பத்திலே இன்னொருத்தவர் பற்றற்று இருப்பார். பற்றுனா சுத்தமாகவே இருக்காது, எதை பற்றியுமே கண்டுக்கிற மாட்டார். யாருக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் அவர் எதையுமே கண்டுகொள்ள மாட்டார். எதை பற்றியும் கேர் பண்ணாத ஒரு நபரும், எல்லாவற்றையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு நபரும், யாருக்கு ஒன்றுனாலும் துடிச்சு போகக்கூடிய ஒரு நபரும் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போது ஒரு நாள் ஒரு சூழலில் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த துடிச்சு போகக்கூடிய ஒரு நபர் ஒரு செயலை செய்யாமல் விட்டு விட்டால் அல்லது மறந்து விட்டால் அவரை இந்த குடும்பம் தூத்தும். என்னை நீ விசாரிச்சியா, என்னை நீ மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனியா, எனக்கான மருந்து வாங்கிட்டு வந்தியா, எனக்கெல்லாம் நீ மருந்து வாங்கிட்டு வருவியா, எனக்கு நீ உணவு வாங்கிட்டு வந்தியா, என்னையை பற்றி உனக்கு என்ன கவலை, இப்படின்னு அவர் ஒரு நாள் செய்யாததை 9 நாளைக்கு பேசும். அதே இந்த பற்றற்று இருப்பார் பார்த்தீங்களா, அவரை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா அவர் எப்பொழுதுமே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி. அப்பொழுது இந்த பற்றோடு உடையவர் பற்றற்று இருப்பவரை பார்ப்பார். அவருக்கு எல்லா வேலைகளும் நடக்கும், அவருக்கான தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். ஆனால் இங்கே இவர் செய்த ஒரு கவனக்குறைவோ அல்லது மறதியோ அல்லது தெரியாமலோ செய்த ஒரு விஷயத்தினால்
இவரோடு அந்த குடும்பமே சண்டையிட்டு கொண்டிருக்கும். இதையெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதைத்தான் இந்த இடத்துல சாணக்கியர் சொல்கிறாரு, குடும்பத்தினரோடு அதிக பற்றோடு உள்ளவன் வேதனைக்கு உள்ளாவான். ஸோ தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேற அப்படின்னு ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்க. அதுபோல் இந்த இடத்துல அதற்காக பற்றற்று இருக்கணும் அப்படின்லாம் நானே சொல்ல வரல. நானே எல்லார் இடத்திலும் நீங்கள் அன்பு காட்டணும் தான் சொல்லுவேன். ஆனால் இந்த கவனச்சிதறலோ, இந்த தெரியாமல் செய்தலோ, மறதியோ இதெல்லாம் இல்லாமல் பார்த்து கொள்ளணும். அதே நேரத்தில் ரொம்ப பிணைப்போடு இருக்கிறது யாரிடம் இருக்க வேண்டும், யார் நம்மோடு பிணைப்பை காட்டுகிறார்களோ, யார் நம் மீது அக்கறை காட்டுகிறார்களோ, யார் நம் மீது அன்பு காட்டுகிறார்களோ அவர்களோடு நம்ம வந்து அதிக பிணைப்பை காட்டலாம். அதை விடுத்து எல்லோரிடத்திலும் காட்டுகிறேன் அப்படின்ட்டு எங்கேயாவது போய் முட்டிட்டு திரும்பக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சாணக்கியர் நமக்கு சொல்கிறார். அடுத்து மூன்றாவது புள்ளியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேலைக்காரனை வேலையில் தெரிந்து கொள்ளலாம், உறவுக்காரனை வேதனையில் தெரிந்து கொள்ளலாம், கணவனை மனைவியை துன்பத்தில் தெரிந்து கொள்ளலாம். வேலைக்காரனை வேலையில் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அவங்க பார்க்கக்கூடிய வேலையிலேயே அவங்க நமக்கு விசுவாசமானவர்களா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சிலர் தாங்கள் வேலை பார்ப்பது ஒரு கூலிக்காக, ஒரு சம்பளத்திற்காக. அப்போ எனக்கு இவ்வளோ போதும், இந்த வேலை போதும், இது மட்டும் தான் நான் பார்ப்பேன், இதுக்கு மேலே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 3 நபர்கள் குழி தோண்டி விதைத்து மண் மூடக்கூடிய வேலை அப்படிங்கிற ஒரு வேலை சொல்லியிருப்பேன் அல்லவா. ஸோ ஒரு குழி தோண்டக்கூடிய நபரும் மண் மூடக்கூடிய நபரும் வேலைக்கு வந்திருக்காங்க. விதை போடக்கூடியவர் வேலைக்கு வரல. இருந்தாலும் இவங்க அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குழியை தோன்றாங்க, விதைக்கலை, ஆனால் மண்ணை போட்டு மூடுறாங்க. இப்படியெல்லாம் வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள் அல்லவா. இவர்களெல்லாம் யாருன்னா, தனக்கு இன்றைக்கி மாலையில் கூலி வந்துடும், இன்றைக்கான சம்பளம் நமக்கு கிடச்சிடும், அவ்வளோதான். இதைத்தான் வேலைக்காரனை வேலையில் தெரிந்து கொள்ளலாம். பார்க்கக்கூடிய வேலையிலே தெரிஞ்சிடும். அவன் வந்து ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்கோ அல்லது தன்னுடைய முன்னேற்றத்திற்கோ அல்லது தன்னுடைய நிறுவனத்துடைய முன்னேற்றத்திற்கோ அவன் பாடுபட்டு கொண்டிருப்பான். தான் வாங்கக்கூடிய சம்பளத்தை விட சற்று கூடுதலாக உழைத்து கொண்டிருப்பான். அவன்தான் சிறந்தவன். அவனை கண்டுபிடிக்கணும். அவனுக்கான ஊதியத்தை, அவனுக்கான மதிப்பை நாம் கொடுத்தாக வேண்டும். இது வேலைக்காரனை தெரிந்து கொள்வது. உறவுக்காரனை வேதனையில் தெரிந்து கொள்ள முடியும். துன்பத்தில், துயரத்தில், துக்கத்தில் நம்மளுடைய உறவுக்காரனை தெரிந்து கொள்ள முடியும். நண்பனை எல்லாருமே இந்த இடத்துல சேர்த்துடலாம். எப்பொழுது ஒரு நபருக்கு வந்து துயரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறதோ அந்த இடத்துல அவர்கள் கூட நிற்கிறார்களா அப்படிங்கிறத பார்க்கணும். கணவனையும் மனைவியை வந்து துன்பத்தில் தெரிந்து கொள்ளலாம். அதாவது பணம் இல்லாத ஒரு சூழலில், அப்படி பணம் இல்லாத சூழலில் அந்த கணவன் அல்லது மனைவி எப்படி நடந்து கொள்கிறார்கள், மரியாதை கொடுக்கிறார்கள், எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள், எப்படி அதை தன்னுடைய பிரச்சனையாக மாற்றிக்கொள்கிறார்கள், அதை எப்படி சரி செய்ய முனைகிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அது கணவன் மனைவியிடத்தில், மனைவி கணவன் இடத்தில் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இன்னொரு புள்ளி சொல்கிறாங்க. ஐயா, இந்த இடத்துல தான் தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நமக்கான சேமிப்பு நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். நிறைய இன்றைக்கி பெரியவங்க நம்ம வந்து முதியோர் இல்லம் அப்படின்னு ஒரு விஷயம் தொடங்குகிறோம் அல்லவா. இது எங்கே இருந்து தொடங்குகிறது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகள் தானே அப்படின்ட்டு இந்த தாயும் தந்தையும் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பிள்ளைகள் பேரில் எழுதி வச்சிடுறாங்க. எழுதி வைத்த அடுத்த வினாடி, அடுத்த நொடி, அடுத்த பொழுதில் அவர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். எந்த தாயும் தந்தையும் தன் பேர்லேயே சொத்துக்களை வைத்து கொண்டிருக்கிறார்களோ, கடைசி வரை வைத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு மதிப்பை இந்த உலகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. யாரொருவர் தனக்கு பின்னாடி தன்னுடைய பிள்ளை சிரமப்படுவானே, நாம் யாருக்கு எழுதி வைக்க போகிறோங்கிற ஒரு குறிப்பு இல்லாமல் இருக்கிறதே, அதனால் அவனிடத்தில் எழுதி கொடுத்து விடலாம்னு எண்ணி செய்த அந்த தாய் தந்தையர்கள் நடுத்தருவில் நிற்கப்படுகிறார்கள். ஸோ அதனால் அது கணவனாகட்டும் மனைவியாகட்டும் தனக்கான ஒரு தேவை தொகை அப்படிங்கிறத சேமிப்பில் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த புள்ளியில் சொல்கிறாங்க.
ஸோ இந்த 3 புள்ளிகளையும் உள்ளடக்கிய இந்த சமூகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் ஒருத்தர் சிறப்பாக செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி காண்பார்கள் அப்படிங்கிறத சொல்லி தொடர்ந்து நம்ம வந்து 4வது விஷயமான ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த ஆடியோவை கேட்க போயிடும். வாங்க இப்போ அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். இப்ப அடுத்தது ஆன்மீகம் அப்படிங்கிற பகுதியில சாணக்கியர் சொன்ன சில கருத்துக்கள். 1. அன்பையும் சுய கட்டுப்பாட்டையும் போதிப்பதுதான் உண்மையான ஆன்மீகம், வெறுப்பையும் விரோதத்தையும் அல்ல. நீங்க நிஜமாவே ஒரு ஆன்மீகவாதியா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து அன்புதான் வெளிப்படுமே ஒழிய விரோதம் வெளிப்படாது. 2. ஒழுக்கம்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டிய முதல் கடவுள். ஒழுக்கம் இல்லாமல் நீங்கள் எந்த அளவுக்கு கடவுளை பின்பற்றினாலும் நீங்கள் ஆன்மீகவாதியாக முடியாது. அதாவது நிறைய பேர் தன்னோட மதத்துல தீவிரமா இருப்பாங்க, ஆனா சுய ஒழுக்கம் அப்படின்றது பேருக்கு கூட இருக்காது. அப்படி இருந்தா உண்மையான ஆன்மீகத்தை அடையவே முடியாதுன்னு சொல்றாரு சாணக்கியர். 3. ஆன்மீகம் ஒரு மனிதனுக்கு பிடிப்பை கொடுக்கிறது, மாறாக பிடிப்பை எடுத்தால் அது ஆன்மீகமே கிடையாது. அதாவது ஒரு சமயத்தை பின்பற்றும் போது அல்லது ஆன்மீக வழியில போகும்போது உங்களுக்குன்னு ஒரு ஹோப் கிடைக்கும். அப்படி ஹோப் கிடைச்சாதான் நீங்க சரியான வழியில பயணிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மத்தபடி நீங்க செய்யற சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மட்டும் உங்களை ஆன்மீகவாதி ஆக்குறது இல்லங்கிறது சாணக்கியருடைய கருத்து. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இது மாதிரியான சமயங்களாலேயே மதங்களாலேயே மக்களுக்குள்ள பிரிவினைவாதங்கள் வந்துரும். மதங்களால வீழ்ந்த ஆட்சிகள் கூட இருக்கு. இதனால ஆன்மீகத்தை பத்தி மதத்தை பத்தி சரியான புரிதல் இருக்கணும்னு சாணக்கியர் நினைச்சாரு. இதுக்காகவே சாணக்கிய நீதியில ஒரு பகுதியை போட்டு ஆன்மீகம்னா என்ன, நிஜமாவே கடவுளை பின்பற்றுறீங்கன்னா நீங்க எதையெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஒரு பகுதியாவே எழுதி வச்சிருக்காரு. அதுல சில கருத்துக்களை எல்லாம் படிக்கும்போது இவர் ஆன்மீகவாதியா இல்ல கடவுள் மறுப்பாளராங்கிற சந்தேகமே நமக்கு வரும். அந்த அளவுக்கு அந்த கருத்துக்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஹெட்டடா இருக்கும். தொடர்ந்து நம்ம இப்போ வந்து கடைசியாக இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்தோம். இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப அழகாக கடைசியாக சொல்லி முடித்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த விஷயங்களெல்லாம் கேள்விப்படும் பொழுது நாம் நம்மளுடைய சாணக்கியர் ஆன்மீகவாதியா அல்லது கடவுள் எதிர்ப்பாளரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிற்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய ஆன்மீகவாதி அப்படின்னாலே ஏதோ ஒரு மதத்தை மட்டுமே பின்பற்ற வேண்டும், அந்த ஒரு மதத்தையே நம்ம வந்து பறைசாற்ற வேண்டும், அந்த மதம்தான் நமக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசினவர்கள் மட்டும்தான், பழகியவர்கள் மட்டும்தான், வழிநடத்துபவர்கள் மட்டும்தான் ஆன்மீகவாதி அப்படிங்கிற மாதிரி இன்றைய உலகம் சொல்கிறது. என்னையெல்லாம் கேட்டால் எல்லா மதமும் எல்லா மனிதமும் ஒன்று தான். எல்லாரும் நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது, ஒரு பிரபஞ்சம் இருக்குது, ஒரு கடவுள் இருக்குது, ஒரு இயற்கை இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை போதிக்குது. நாம் ஒழுக்கமாக இருப்பதற்கு வழி நடத்துது. அந்த வழிநடத்தலை நாம் செய்தாக வேண்டும். அதை விடுத்து இதுதான் உயர்ந்தது, இதுதான் சிறந்தது, இது தாழ்ந்தது, இது வந்து தேவையற்றதுன்னு எதையுமே நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளும் அது கடவுள் எதிர்ப்பாளராக இருந்தால் கூட அவரிடம் நாம் கருத்தை கேட்டுக்கொள்ள முடியும். காரணம், அவர் பார்வையில் அது எவ்வாறாக இருக்கிறது, எதுவரை அவர் மூட நம்பிக்கை என்கிறார், எவையெல்லாம் உண்மையானவை என்பதை நாம் காது கொடுத்து கேட்டால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியுமே ஒழிய அதை விடுத்து நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், அதை கேட்டுக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒதுங்கி இருந்தால் நமக்கு ஒரு பார்வை ஒரு சாரார் தெரியாமலே போய்விடுவார்கள். இப்போது நம்ம இதை பற்றி நம்ம இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். காரணம், நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீரின்றி அமையாது உலகு என்பதை மனதில் கொண்டு நாம் நீர் பருகுவோம். நீரை நாம் பலமுறை சொல்கிறேன், நீரின்றி அமையாது உலகுனா உலகம் மட்டுமல்ல, நம்மளுடைய உடலும் தான், நம்மளுடைய உடம்பும் தான், நம்மளுடைய உயிரும் தான் நீரின்றி அமையாது. ஸோ அந்த நீரை நாம் எத்தனையோ மருந்து வகைகள், எத்தனையோ இந்த நீர் வடிவத்தில் நம்ம பருகி இருப்போம் அல்லவா. அத்தனையும் விட ஒரு அமுதம் உண்டென்றால் அது நம்மளுடைய நீர் தான். நீர் அப்படிங்கிறது உயிருக்கு சமமானம். ஸோ அந்த நீரை நிதானமாக
இயற்கையை வேண்டி, இறைவனை வேண்டி, கடவுளை வேண்டி எப்படி வேண்டுமானாலும் மனதில் கொண்டு அதை ஒரு மருந்தாக பருகினால் அதுவே நமக்கு அற்புதத்தை அள்ளித்தரும் அப்படிங்கிறத நீர் பருகும் பொழுது நினைத்து கொண்டு இப்போது நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, முதல் கேள்வியாக தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? அது அனுப்பும் பொழுது உங்களுக்குள் இருந்த மனநிலை என்ன? இதுதான் முதல் கேள்வி. தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? அதை பூர்த்தி செய்து அனுப்பும் பொழுது உங்களுக்குள் இருந்த மனநிலை என்ன? இது முதல் கேள்வி. இரண்டாவதாக, சாணக்கிய நீதியில் சொல்லப்பட்ட இந்த தனிப்பட்ட வாழ்க்கை, அரசியல், சமூகம், ஆன்மீகம் இவற்றுள் உங்களுக்கு மிகவும் பிடித்த கருத்துக்கள் அடங்கிய பகுதி எதில் இருந்தது? சாணக்கிய நீதியில் இப்போ நம்ம கேட்ட தனிப்பட்ட வாழ்க்கை, அரசியல், சமூகம், ஆன்மீகம் இவற்றுள் உங்களுக்கு மிகவும் பிடித்த கருத்துக்கள் அடங்கிய பகுதியாக எதை எண்ணுகிறீர்கள்? இதில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். இல்லை ஒன்றை சொல்லலாம், இரண்டை சொல்லலாம், மூன்றை சொல்லலாம், ஏன் 4ஐயும் கூட சொல்லலாம். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு எது பிடித்திருக்கிறதுன்னு. ஒருவேளை ரொம்ப பிடித்த ஏதேனும் ஒரு விஷயம் இருந்தது என்றால் அதையும் நீங்கள் குறிப்பிடலாம். இந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த கருத்து எனக்கு ரொம்ப ஏற்புடையதாக இருந்துச்சு, இந்த கருத்து உண்மை அப்படின்னு நீங்கள் எந்த கருத்தையாவது சொன்னீங்கன்னா அதையும் எழுதலாம். இதுதான் நம்மளுடைய இரண்டாவது கேள்வி. மூன்றாவதாக, நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதி இருமுறை வாசித்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வெற்றி செய்தி கிட்டும். இந்த வெற்றி ஸ்லோகனை நித்தம் நித்தம் நீங்கள் எழுத எழுத, நித்தம் நித்தம் நீங்கள் சொல்ல சொல்ல, நித்தம் நித்தம் நீங்கள் மனதில் எண்ணிக்கொண்டிருக்க அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை அள்ளித்தரும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு இந்த ஸ்லோகனை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த 3 விடையளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி, தொடர்ந்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இடைவேளைக்கு முன்பாக ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நம்ம சாணக்கியர் ஆன்மீகவாதியா கடவுள் எதிர்ப்பாளரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியோடு முடிச்சிருந்தாங்கிறத பேசணும். ஸோ அதில் ஒரு 3 புள்ளிகளை அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, அன்பையும் சுய கட்டுப்பாட்டையும் போதிப்பதே உண்மையான ஆன்மீகம், வெறுப்பையும் விரோதத்தையும் அல்ல. இந்த பாயிண்ட்லேயே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அன்பையும் சுய கட்டுப்பாட்டையும் யாரொருவர் போதிக்கிறாரோ அதுவே உண்மையான ஆன்மீகம். வெறுப்பையும் விரோதத்தையும் யாரெல்லாம் விதைக்கிறார்களோ அதுவல்ல ஆன்மீகம். ஸோ இந்த ஒரு பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, மாற்று மதத்தினரை நீங்கள் மதிக்க பழகுகிறீர்கள் அப்படின்னா அதுதான் உண்மையான ஆன்மீகம். 2வது புள்ளியில் அதையும் சொல்ல வர்றாங்க. ஸோ 2வது புள்ளியுமே நம்ம இப்பொழுது சேர்த்துக்கொள்ளலாம். ஒழுக்கத்தை பின்பற்றுவது இதுதான் கடவுள். ஒழுக்கத்தை பின்பற்றக்கூடிய வேண்டிய செயல்களை செய்வதுதான் கடவுள். ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய பேர் மதத்தில் பிடிப்பாக இருப்பாங்க, ஆனால் ஒழுக்கத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க.
அவர்கள் பார்த்தா மதத்தை நான் எந்த மதத்தையும் நான் இப்பயும் குறிப்பிட்டு சொல்லலை. நான் வணங்கினார்கள், தொழுதார்கள் அப்படின்னு நான் சொன்னாலே நீங்கள் வெவ்வேறு மதத்துக்குள்ளே போயிடுவீங்க. நான் அப்படி சொல்ல வரல. பொதுவாக ஒரு நபரை பார்க்கும்போதே சிறந்த ஆன்மீகவாதியாக தோன்றும். அவருடைய செயல்பாடுகள் நித்தம் நித்தம் அவர் செய்ய வேண்டிய பூஜைகளை, செய்ய வேண்டிய தொழுகைகளை, செய்ய வேண்டிய பஜனைகளைன்னு அவர் எல்லாம் செஞ்சிருவார். ஆனால் ஒழுக்கத்தில் ஒரு துளி கூட அவர் இடத்துல இருக்காது. அவரிடத்தில் எப்படி கடவுளோ ஆன்மீகமோ எப்படி அவருக்கு கரை சேர்க்கும் அப்படின்னு யோசித்து பார்க்கணும். ஸோ அன்பையும் சுய கட்டுப்பாட்டையும் யார் ஒருவர் போதிக்கிறார்களோ அவர்கள் அதுதான் ஆன்மீகம். ஸோ நம்மளுடைய நோக்கம் எல்லாம் பிறரை அன்போடு பார்க்க வேண்டும். 1. 2, நாம் சுய கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். நமக்கான ஒரு ஒழுக்க நெறிகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஒழுக்கமே கடவுள் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். 3வதாக பிடிப்பை கொடுப்பது தான் ஆன்மீகம். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு பிடிப்பாக தருவது தான் ஆன்மீகம். நிறைய பேர் வாழ்க்கையவே துறந்துட்டு ஒரு வாழ்க்கையிலே பிடிப்பே இல்லாமல் எதிலுமே நான் பிடிப்பில்லாமல் தெரிவது பேர் ஆன்மீகம்னு சொல்லுவாங்க. அதுவல்ல. பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது, நமக்கான பிடிப்பு இருக்கிறது, அதை நோக்கி பயணிக்கணும். அதுதான். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆன்மீகம் இல்லையா அப்படின்னா நிச்சயமாக குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஆன்மீகமே. இங்கே புரிந்து கொள்ளப்பட்டது அல்லது போதிக்கப்பட்டது எல்லாமே தவறாக இருக்கிறது. பற்றற்ற நிலை அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை நம்பி வந்த மனைவியை, தன்னை நம்பி வந்த குழந்தைகளை, தன்னை நம்பி வந்த தொழிலாளர்களை, உழைப்பாளிகளை, தன்னுடைய குடும்பத்தினர்களை, நண்பர்களை எல்லாவற்றையும் ஏதோ விட்டு போய்விட்டால் அவர்களுக்கு பேர் சாமியார் அப்படின்னு எண்ணுகிறார்கள். அது கிடையவே கிடையாது. அது ஆன்மீகமே கிடையாது. அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல ஆன்மீகம் என்றால் பிடிப்போடு இருத்தல், பிடித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருத்தல் அப்படிங்கிறது. ஸோ பிடித்தல் அப்படிங்கிறது ஒரு பற்றோடு, ஒரு ஒட்டுதலோடு, ஒரு உணர்வோடு, ஒரு கலந்து இருப்பது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 3 புள்ளிகளும் நமக்கு ஆன்மீக பாதையில் நாம் செல்கிறோமா, ஆண்டவனின் பார்வை நமக்கு கிடைக்கிறதா, பிரபஞ்சத்துடைய அனுகிரகம் நமக்கு கிட்டுமா அப்படின்னா இந்த 3 புள்ளிகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் அன்போடு இருக்கிறோமா, சுய கட்டுப்பாட்டோடு இருக்கிறோமா? அந்த சுய கட்டுப்பாடு என்பது தான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை பின்பற்றுபவனை கடவுளை காண முடியும் அப்படிங்கிறதும் ஒரு பற்றோடு, ஒரு பிடிப்போடு, பிறரோடு கருணையோடு எல்லாம் கலந்த நபராக இருந்தால் அவர்தான் ஒரு உண்மையான ஆன்மீகவாதி அப்படிங்கிறத சாணக்கியர் சொல்கிறார். ஸோ இந்த 4 விஷயங்களும் தனிப்பட்ட வாழ்க்கை, அரசியல், சமூகம், ஆன்மீகம் அப்படிங்கிற இந்த 4 விஷயங்களும் வாழ்க்கைக்கு எல்லாருக்குமே வேணும். இதை யார் சிறப்பாக கையாளுகிறார்களோ அவர்களே மகிழ்வோடு, ஆனந்தத்தோடு, சந்தோஷத்தோடு, வெற்றியோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சாணக்கியர் சொல்கிறாரு. சாணக்கிய நீதியின் வாயிலாக நாமும் தெரிந்து கொண்டோம், நாமும் பின்பற்றுவோம், நாமும் வெற்றியடைவோம், மகிழ்வோடு இருப்போம், ஆனந்தத்தோடு இருப்போம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட்டு இந்த அற்புதமான புத்தகத்தை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம், சவுத் மற்றும் நார்த் சோன் டைகர் கிளப் கோஆர்டினேட்டர் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம் நார்த் மற்றும் சவுத் சோன் டைகர் கிளப் கோஆர்டினேட்டர் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டு இப்போ தொடர்ந்து நம்ம இன்னொரு அற்புதமான ஒரு ஆடியோ கேட்க போயிடும். காரணம், இப்போ நம்ம சாணக்கிய நீதி அப்படிங்கிறது புத்தகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இவ்வளோ விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டோம். புத்தகங்கள் படிப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது நம்மளும் பல முறை சொல்லியிருப்போம். டைகர் கிளப்பில் அது ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டா. எல்லாருமே புத்தகம் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது. புத்தகங்களை எப்படி தேர்வு செய்ய வேண்டும், புத்தகங்களை எப்படி படிக்க வேண்டும், எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட புத்தகங்கள் வாசிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும், புத்தகங்கள் இதுவரை படித்ததில்லை அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி எந்த புத்தகங்களை ஆரம்பத்தில் தொடங்க வேண்டும், எந்த எழுத்து நடையில் நாம் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயங்களை நம்மளுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆடியோ கேட்க போயிடும்.
இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம். இவங்க சேலம் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம், சேலம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம், சேலம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டு, இப்பொழுது அவர்கள் அனுப்பி வைத்த அந்த அற்புதமான ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். வணக்கம். படிக்கிற பழக்கத்தை எப்படி நாம் மேம்படுத்திக்கிறது அப்படின்னு பல பேர் கேட்பதனால் அது குறித்து சில தகவல்களை நான் தெரிவிக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதா படிக்கிறதுக்கு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு நான் ஒரு 4 பக்கம் படிப்பேன், 5 பக்கம் படிப்பேன், 10 பக்கம் படிப்பேன் அப்படின்னு இன்னைக்கு எவ்வளவு படிக்கணும், இன்னைக்கு நான் 2 சிறுகதை படிப்பேன், நான் இன்னைக்கு இந்த புத்தகத்தை படிச்சிருவேன் அப்படின்னு ஜென்ரல் ரீடிங்க்கு ஒரு கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் முதல் படி. இரண்டாவதாக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு அட்டவணையை தயாரிக்கணும். எந்த நேரத்திலேருந்து எந்த நேரம் படிக்க போகிறோம், காலையில் எவ்வளோ நேரம் படிக்க போகிறோம், ராத்திரி எத்தனை மணி நேரம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அட்டவணையை நம்ம தயார் பண்ணிக்கணும். புதுசாக படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன ஸ்டோரிஸாக எளிமையான புத்தகங்களா அல்லது சுவாரஸ்யமான புத்தகங்களா அவங்க தேர்ந்தெடுக்கணும். உதாரணத்துக்கு ஈசாப்பு கதைகள் இருக்குது, பஞ்சதந்திர கதைகள் இருக்குது, பீர்பால் கதைகள் இருக்கு, முல்லா நஸ்ருதீன் கதைகள் இருக்கு. இந்த மாதிரி படிக்கிறதுக்கு லகுவா இருக்கக்கூடிய புத்தகங்களை முதல்ல தேர்ந்தெடுக்கலாம். படிக்கிற பழக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு படிப்பதில் ஒரு ருசி காண்பதற்கான புத்தகங்களை முதல்ல அவங்க தேர்ந்தெடுக்கணும். எங்கே போனாலும் ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போகணும். உதாரணத்துக்கு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறோன்னா அங்கே ஒரு 1/4 மணி நேரம் நமக்கு நேரம் கிடைச்சா கூட அதில் நம்ம படிக்கலாம். ஒரு ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறோம்னா நம்ம படிக்கலாம். ஒரு பேருந்து நிலையில் காத்திருக்கிறோம்னாலும் நம்ம படிக்கலாம். அதனால் எங்கே போனாலும் ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிறது நம்முடைய படிக்கிற ஆர்வத்திற்கு மிகவும் துணையாக இருக்கும். அப்படி தான் தொடக்கத்தில் நம்ம படிக்கிறத வேகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் இறங்கணும். அதுக்கப்புறம் நம்ம கைபேசியை பார்க்கிற நேரத்தை குறைச்சிக்கணும். ஏன்னா கைபேசி நேரத்தை குறைச்சாலே கவனச்சிதறல் ஏற்படாம படிப்பதில் நமக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம பயணப்படுகிற போது படிப்பது நம்முடைய கண்களுக்கு கேடு விளைவிக்கலாம். அதனால பயணப்படுகிற போதும் புத்தகங்களை நுகர்வதற்கு ஆடியோ புக்ஸ் அது இப்போ அவைலபிளாக இருக்கு. அதை நம்ம கேட்டுக்கிட்டே போகலாம். அது மூலம் பல புத்தகங்களை படிப்பதற்கான வாய்ப்புகள், பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு ஏற்படும். ஏதாவது ஒரு புக் கிளப்ல நம்ம சேர்ந்தோம்னா எந்த புத்தகத்தை படிக்கலாம், எந்த புத்தகம் நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரீடர்ஸ் ஃபாரத்தில் சேர்ந்தோம்னா நமக்கும் படிக்கணுங்கிற ஆசை வரும். மற்றவங்களாம் படிச்சுட்டு வந்து விவாதிக்கும் போது நாமளும் படிக்கலாமே, ஓ இந்த புத்தகத்தை நம்ம வாங்கினோம்னா நமக்கு இது பிரயோஜனமா இருக்குமே, ஓ இந்த புத்தகம் இவ்வளவு நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம தேடி தேடி படிப்பதற்கும் எதை படித்தால் நமக்கு பயனுள்ளது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படும். பொதுவாகவே கவனச்சிதறலை குறைக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி நாம அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து படிக்கிறோம். நம்ம வீட்டில் ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க அமர்ந்து படிச்சோம்னாலே நாம நிறைய வாசிக்க முடியும். வாசிக்கிற பழக்கத்தை தொடர முடியும். படிக்கும்போது குறிப்பெடுத்துக்கிட்டே படிக்கிறது மிகச்சிறந்த நெறி. கார்ல் மார்க்ஸ்லாம் எவ்வளவு பெரிய புத்தகத்தை படிச்சா கூட அதை அவரு குறிப்பு எடுத்துக்கிட்டே தான் இறுதி வரைக்கும் படிச்சாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அவரு எழுதிய குறிப்புகளை வச்சுதான் தாஸ் கேபிட்டலுடைய 2வது பாகம் 3வது பாகத்தையும் ஏங்கல்ஸ் தயார் பண்ணாரு அப்படிங்கறத நான் படிச்சிருக்கிறேன். அதனால படிக்கும் போது குறிப்பெடுத்து கொண்டு படித்தால் நம்ம படித்தது நம்முடைய நினைவில் எப்போதும் இருக்கும். அப்புறம் நம்ம என்னென்ன புக்கை படிக்கிறோம், உதாரணமா ஒரு புத்தகத்தை படிச்சு முடிச்சுட்டா அது ஒரு டைரியில இந்த புத்தகத்தை படித்தேன், அதனுடைய சாரம் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணா பின்னாடி நாம ஏதாவது ஒரு இடத்துல பேசுறதுக்கோ ஒரு கட்டுரை தயாரிப்பதற்கோ நமக்கு அந்த குறிப்புகள் உதவும். அது மூலம் அந்த மூல புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மூல புத்தகத்தை மறுபடியும் எடுத்து வாசிப்பதற்கும் நமக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத நாம் எப்போதுமே எழுதிக்கிட்டே இருக்கணும். இந்த ஆண்டு நான் 10 புக்கு படித்தேன், அடுத்த ஆண்டு 15 படிப்பேன். இப்படி நமக்கே ஒரு ஆர்வத்தை தூண்டுவதற்கு நம்ம என்ன வாசித்தோமோ அதை பதிவு செய்து வைத்திருப்பது நல்லது. எப்போவுமே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்.
இன்னைக்கு 2 மணி நேரம் படிக்கிறது, நாளைக்கு ஒண்ணுமே படிக்கிறது இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. 1 மணி நேரம் படித்தாலும் தினமும் அந்த 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம் படிக்கணும். இப்படி 1 மணி நேரம் 2 மணி நேரம் படித்தாலே நம்ம நிறைய வாசிக்க முடியும். ஆனால் எல்லா நாளும் வாசிக்கணும். இன்னைக்கு நான் இந்த 1 மணி நேரம் படிக்காம தூங்கவே மாட்டேன் அப்படிங்கிற முடிவை நம்ம எடுத்துட்டோம்னா நிச்சயமா நாம் படிப்போம். அதனால என்னன்னா, பெரிய பெரிய மனிதர்கள்லாம் இன்னைக்கு நான் இவ்வளோ படிச்சுட்டு தான் படுப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு எல்லா பணிகளையும் முடிச்சுட்டு அந்த 1 மணி நேரம் படிச்சுட்டு தூங்குறத பார்த்துருக்கேன். அதனால படித்த பிறகுதான் தூங்குவேன் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. இப்படி படிக்க ஆரம்பிச்சோடனே என்ன ஆகும்னா, ஒரு பேஜையே ஒரு பத்தி மாதிரி படிக்க முடியும். ஒரு பக்கத்தை அப்படியே ஈஸியாக திருப்ப முடியும். புத்தகங்களோடு நம்ம தவட முடியும். புத்தகங்களோட சண்டை போடாமல் புத்தகங்களை நேசிக்க ஆரம்பித்தால் நாம் மற்றவங்கெல்லாம் 10 பக்கங்களை படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரத்தை செலவு செய்கிறாங்களோ அதில் 30 பக்கத்தை வாசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அவ்வளவு வேகத்தை நாம் கற்றுக்கொள்வோம். அதனால வாசிப்பது எப்போதுமே ஆடு தாண்டுகிற காவிரியாகத்தான் தொடங்குகிறது. நாளடைவில் அது அகண்ட காவிரியாக மாறுகிறது. இறுதியில் அது சங்கமிக்கின்ற பெருங்கடலாகவும் மாறிப்போகிறது. நன்றி, வணக்கம். நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இன்றைக்கி கேட்ட அந்த குரல் அப்படிங்கிறது ஐயா இறையன்பு IAS அவங்களுடைய குரலில் நம்ம கேட்டோம். புத்தகங்கள் படிக்கும் பழக்கத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். புத்தகங்கள் தான் மனிதனை மாற்றுகிறது, புத்தகங்களே வாழ்க்கையை தரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னார். ஸோ புத்தகம் படிப்பது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை எப்பொழுதுமே வைத்துக்கொள்ள வேண்டும். நம்மோடு எப்பொழுதுமே ஒரு புத்தகம் பயணிக்க வேண்டும். நீங்கள் எங்கே போனீங்கனாலும் புத்தகம் உங்களோடு ஒன்று இருக்கணும். ஸோ எங்கே உங்களுக்கு நேரம் கிடைத்தாலும் ஒரு 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் அப்படின்னா அந்த புத்தகத்தை ஆழ்ந்து நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மொபைல்லே நாங்கள் நிறைய கற்றுக்கிறது தானே செய்கிறோம், நிறைய அது ரீல்ஸ் ஆகட்டும் ஷார்ட்ஸ் ஆகட்டும் நாங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் தானே பார்க்குறோம். அதை நம்ம ஆழ்ந்து கவனிப்போமா, கூர்ந்து கவனிப்போமா அப்படின்னா தெரியாது. நீங்கள் பார்த்த ரீல்ஸையே நீங்கள் மறுபடியும் எப்பொழுதாவது பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் மீண்டும் அதை பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் அதை முதல் கவனிக்கலை அப்படிங்கிறது தான் பொருள். ஸோ நீங்கள் எப்பொழுதுமே புத்தகத்தில் மட்டும்தான் ஆள முடியும், ஆழ்ந்து கவனிக்க முடியும். புத்தகம் மட்டுமே நம்மளை சிந்திக்க வைக்கும். ஒரு இடத்துல நம்ம இப்போ ரீல்ஸ் பார்க்குறோம், ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறோம், ஒரு ஸ்டோரி பார்க்குறோம், ஏதோ ஒன்று பார்க்கும் பொழுது எங்கேயாவது சிந்திக்க தோண்டுமா? இருக்காது, கடந்து போய்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் புத்தகம் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அதை உங்களோட வாழ்க்கையோடு உங்களோட தொழிலோடு எங்காவது நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது புத்தகத்தை வாசிப்பதை நிறுத்தி அந்த சிந்தனைக்குள் நாம் போய் வருவோம். அதுதான் புத்தகத்தினுடைய பலம் அப்படிங்கிறத நான் அறிவேன். ஸோ இந்த புத்தகங்கள் எப்போதும் நம்மளோடு பயணிக்க வேண்டும். புதிதாக படிக்க வருபவர்கள், புதிதாக தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க சின்ன சின்ன புத்தகங்களை, எழுத்து நடை அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு எழுதியது போல் இந்த கதைகள் அடங்கிய புத்தகங்களை ஐயா சொன்னார். கதைக்கு கதை சுவாரஸ்யமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் எழுத்துக்களும் கொஞ்சம் வாசிக்கும்படியாக இருக்கும். பெரிய பெரிய எழுத்தாளர்களுடைய வார்த்தைகள், எழுத்துக்கள் அப்படிங்கிறதெல்லாம் சில நேரங்களில் கோர்வையாக நமக்கு படிக்க வராது, புரிய தெரியாது. ஸோ நாம் அப்போது புத்தகம் வாசிப்பதையே நிறைய பேர் நிறுத்திடுவாங்க. தூக்கம் வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு தான் ஐயா சொல்கிறாரு, முதல்ல சின்ன சின்ன புத்தகங்களை வாங்கி படியுங்கள், சின்ன சின்ன புத்தகங்களை வாசியுங்கள். அதன் வாயிலாக உங்களுடைய வாசிப்பு திறனை வளர்த்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் நல்ல புத்தகங்களை தேடுங்கள். லைப்ரரிக்கு போங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசியுங்கள், தேடுங்கள், நிறைய இருக்கும். அதே போல் பயணத்தில் நீங்கள் புத்தகம் வாசிக்காதீங்க. இப்போ நிறைய ஆடியோ புக் அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கு. நிறைய நம்மளுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அடங்கிய புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது. நம்மளுடைய டைகர் கிளப்லேயே நீங்கள் பயணத்தில் நீங்கள் நிறைய பேர் கேட்குறவங்கெல்லாம் உண்டு. பயணத்தில் கேட்கும் பொழுது நிறைய கருத்துக்கள் இன்னும் எங்களுக்கு வந்து சேருகிறது நடைய விட அப்படின்னு சொல்கிறாங்க. நடக்கும் பொழுது நம்ம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த விஷயங்களை போதிக்கிறோம். இருப்பினும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, புத்தகங்களே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும், புத்தகங்கள் நமக்கு வாழ்க்கையை கற்றுத்தரும் அப்படிங்கிறத இந்த அற்புதமான ஆடியோவின் வாயிலாக கற்றுத்தந்த ஐயா இறையன்பு IAS அவர்களுக்கும் நமது நன்றிகளை சொல்லி, இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கும் நமது நன்றிகளை சொல்லி, அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம்.
கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்கட்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் தங்களுக்கு வழங்கட்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை மற்றவர்களுக்கும் வழங்குங்கள், கூட்டு பிரார்த்தனையாக நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிறத சொல்லி, இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் என்று கூறி, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் நீங்கள் மகிழ்வோடும் ஆனந்தத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ஆனந்தத்தோடும் இருப்பதற்கு எல்லாம் அல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.